மத்திய அரசு தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எம்.எஸ். சாமிநாதன் பரிந்துரை குழுவை அமுல்படுத்துவோம், குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வருவோம், விவசாயிகளுக்கு பேரிடர் காலங்களில் கடன் குழுவையும் தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தது. கடந்த 10 ஆண்டு காலமாக எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. இதனால் விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள். அதே போல பேரழிவு திட்டங்களை அமுல்படுத்தி வருகிறது. பெரும் முதலாளிகளுக்கு 24 லட்சம் கோடி முதல் கடனை தள்ளுபடி செய்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கிறது. பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கும் இந்த மோடி அரசு விவசாய நிலங்களை ஜப்தி செய்ய துடிக்கிறது. இதை கண்டித்து மாபெரும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தை SKM அமைப்பு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் SKM அமைப்பின் தலைவர் ஐயாக்கண்ணு அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் திரு PR பாண்டியன் அவர்கள் தலைமையிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி தழுவிய ரயில் மறியல் போராட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் எம்.எஸ். சாமிநாதன் பரிந்துரை குழு அமுல்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும், விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும், வேளாண்மைக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை இந்த மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த நவம்பர் 26 இருந்து SKM அமைப்பின் தலைவர் டல்லேவாலா அவர்கள் தொடர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை மத்திய அரசு, மோடி அரசு உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எங்கள் கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லி இந்த ரயில் மறியல் போராட்டம் மேலும் தமிழகத்திலும் நம்மளுடைய கனிம வளங்களையும் இயற்கை வளங்களையும் கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய சட்டங்களையும் அதை அபகரிக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு துணையாக பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கும் மோடி அரசு உடனடியாக அதை அனைத்தையும் கைவிட வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். எங்கள் போராட்டம் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் மோடி ஆட்சியினுடைய விவசாயிகள் இத்தனை ஆண்டு காலம் பார்க்குறோன்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் எங்கள் அமைதியான முறையில் டெல்லியை நோக்கி பேரணி செல்கிறோம். விவசாயிகளை அவர் அச்சுறுத்தியும் கண்ணீர் புகை கொண்டும் தடுத்து நிறுத்தியும் சுட்டம் தள்ளுறார். அதாவது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி அமைதி வழியில தான் செல்கிறோம். அதில் ஒரு குருவியை சுடுறா போல இந்த பாரதிய ஜனதா ஆட்சி, மோடி அரசு சொல்லுகிறது. விவசாயிகளுக்கான இந்த ஆட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி ஒரு கேடுகால ஆட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதே போல் விவசாயிகளை ஒரு மதிப்பதே இல்லை. அரசியலமைப்பு சட்டத்திலேயே மோடி அவர்கள் மதிப்பதில்லை. விவசாயிகளை நெசுக்கவும் அடக்கவும் ஒடுக்கவும் தான் பார்க்கிறார். எனக்கு உடனடியாக டல்லேவாலா அவர்களை அழைத்து இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவர் அழைத்து பேசணும்னு கேட்கிறார். மாநில அரசு விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு? மாநில அரசு என்னெல்லாம் பண்ணணும்? மாநில அரசு நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்ன ஒன்று கொண்டு வந்திருக்காரு. மத்தியில் மோடி எப்படி நம்மளுடைய வேளாண்மைக்கு உண்டான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய வேளாண் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரோ, மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறாரோ, அதுபோல் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்பதை ஒன்று கொண்டு வந்து ஏரி, குளம், குட்டைகளை அபகரிக்கக்கூடிய, நீர்நிலைகளை அபகரிக்கக்கூடிய இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சட்டம் விவசாயிகளை பெரும் கருப்பு சட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும், உணவு உற்பத்தி பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். வரும் காலங்களில் உணவு பஞ்சமே ஏற்படக்கூடிய இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் இந்த சட்டம் தொடருமேனால் இந்த தமிழ்நாட்டில் விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் அழித்த ஒரு பெருமை திமுக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரையே சாரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று போதுன்னு நினைக்க சொல்ல முடியாது. மோடி அவர்கள் விவசாயிகளை முற்றிலுமாக நம்மளை எதிர்க்கிறாரு. விவசாயிகளை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. விவசாயிகளை
அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாரு. விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணாம நம்மளுடைய விவசாயிகளை நறுக்க நிற்கிறார். அப்படி மோடி அரசு வந்துட்டு விவசாயிகளை ஆதரிக்கிறாருன்னா ஏன் இவ்வளவு நாள் ஒரு நவம்பர் 26 உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நம்மளுடைய டல்லேவாலா அவர்களே, எஸ்கேஎம் அமைப்பு தலைவர், அவர் மாபெரும் தலைவர், இந்தியா லெவல் தலைவர், அவரை ஏன் அழைச்சி பேசல சொல்லுங்க? அப்போ மோடி அரசு விவசாயிகளுக்கு எதிராக தானே இருக்குது. நிலைப்பாடு ஒன்னா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனா மாநில அரசு இது மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வந்திருக்குது. இந்த சட்டம் விவசாயிகளை அழிக்கக்கூடிய சட்டம், நீர்நிலைகளை அழிக்கக்கூடிய சட்டம், கார்பரேட் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவா இருக்கிற சட்டம். இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் தான் சொல்றோம் நாங்க. தமிழக அரசு விவசாயிகள் கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். இந்த சட்டம் வந்துட்டு பெரும் முதலாளிகளுக்கு தான். இப்போ ஒரு ஏரி, குளம், குட்டைகள், நீர்நிலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் கார்பரேட் கம்பெனிக்கு தான் இது வந்து உடந்தையா இருக்குது. அப்படி குறிப்பிட்டு நீங்க கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? அதனால இந்த சட்டம் வந்து பெரும் முதலாளிக்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கு, தொழில் வளர்ச்சின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களுக்கு இந்த அரசு சாதகமா போகுது. இதுதான் வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த சட்டத்தை திரும்ப பெறணும்னு கேட்கிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விவசாயிகளை வாழ வைத்தார், நீர்நிலைகளை பாதுகாத்தார். ஆனால் அவர் மகன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்பதை ஒன்று கொண்டு வந்து நீர்நிலைகளையும் விவசாயத்தையும் அழிக்கக்கூடிய இந்த சட்டத்தை அவர் திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் 2026 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து களமிறங்குவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வி.கே.வி. துரைசாமி, மாநில பொதுச் செயலாளர், தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு.